இப்போ நான் எடுக்கிற மெசேஜ் என்னன்னா, the power of God's decision. தேவன் ஒரு முடிவு எடுத்தா எப்படி கரெக்டாக செய்கிறாரு. நான் இன்னைக்கு ஒரு தீர்மானம் எடுத்துட்டேன். அவன் என்ன அர்த்தம்? இன்னைக்கு நான் தீர்மானம் எடுக்கின்றத அவர் வச்சுட்ட தீர்மானம். கையை தட்டு. நீங்கள் மீட்கப்படலாம் அல்ல நரகத்திலிருந்து, நீங்கள் மீட்கப்படுவீர்கள். காரணம் அது தேவன் வைத்திருக்கிற. கையை தட்டுங்க அவர்கள். இந்த தீர்மானம் எடுக்கிற முடிவுக்கு அவன் ஆட்டைக்கு கிடையாது. புரியுதா உங்களுக்கு? அவன் ஆட்டையிலே என்ன ஆட்டையிலே சேர்க்காம எனக்காக ஒரு தீர்மானத்தை எடுத்துட்டார். ஸோ தீர்மானம் என்கிற தலைப்பிலே நான் கொஞ்ச நேரம் உங்களிடத்தில் பேச விரும்புகிறேன். டெசிஷன் மேக்கிங் இன் நியூ டெஸ்டமெண்ட் லைஃப், இன் ஓல்ட் டெஸ்டமெண்ட் லைஃப். அடுத்து காட்ஸ் டெசிஷன், த டிக்ரி ஆஃப் காட், அதாவது த பவர் ஆஃப் காட்ஸ் டெசிஷன் என்பதை பற்றி பேச விரும்புகிறேன். தீர்மானம் நம்ம எடுக்கிற மாதிரி தேவனும் தீர்மானம் எடுக்கிறாராம். கைத்தட்டுங்க வருது அவருக்கு. ஹல்லேலூயா. ஸோ தேவன் டெசிஷன் எடுக்கிறாராம். பெரிய ஆட்கள் தீர்மானம் எடுக்கும்போது அதுக்கு பேர் டிக்ரி, அதாவது ஆர்டர் அப்படின்ற பேரில் வருது. நான் தீர்மானிச்சிட்டேன் அப்படின்னா, அகரிப்பா ராஜா சொல்கிறான். அகரிப்பா ராஜா சொல்கிறான். பழைய ஏற்பாட்டில் அவன் யார்? எஸ்தர் அகாசுரா. அவனும் சொல்கிறான், நான் தீர்மானித்திருக்கிறேன்றான். தீர்மானிச்சிட்டான்னா அவங்களுக்கு பேர் பெரிய ஆட்கள் தீர்மானிச்சிட்டாங்கன்னா நான் விரும்பியிருக்கேன்னு அர்த்தம் கிடையாது. நான் திட்டமிட்டுட்டேன், அது நடக்க போகுதுன்னு அர்த்தம். கைத்தட்டுங்க அவருக்கு. ஸோ பெரிய லெவலில் எடுக்கிற தீர்மானங்களுக்கு பேர் ஆர்டர். அப்படின்னா இனிமே அந்த தீர்மானத்தை யாரும் மாற்ற முடியாது என்ற அர்த்தம். தேவனும் கூட நம்முடைய வாழ்க்கையிலே புதிய ஏற்பாட்டிலும் பழைய ஏற்பாட்டிலும் நிறைய தீர்மானம் அவர் எடுத்திருக்காரு. அவர் ஒரு தீர்மானம் எடுத்த தீர்மானங்கள் எல்லாம் அப்படியே என்ன செஞ்சுருக்கு? நடந்திருக்கு. இந்த புதிய வருஷத்தில் கூட கடவுள் நம்முடைய வாழ்க்கையில் அநேக தீர்மானங்களை எடுத்திருக்கு. இந்த புதிய வருஷத்தில் நடப்பிக்கும்படி தேவனுடைய மனதில் அநேக தீர்மானங்கள் உண்டு. ஆமாம், தீர்மானம் என்கிற வார்த்தை நம்ம எல்லோரும் நினைப்பது போல் சுயத்தோடு சார்ந்ததல்ல. அது பழைய ஏற்பாட்டிலே அது சுயத்தோடு சார்ந்தது. நான் இப்படி இருக்குன்னு நினைக்கிறேன், அப்படி இருக்குன்னு நினைக்கிறேன்றது. புதிய ஏற்பாட்டில் அது விருப்பத்தோடு சார்ந்தது. ஆமென். ஸோ நான் நேராக மேட்ருக்குள்ளே வரேன். என் அன்புக்குரியவர்களே, ஸோ தேவன் ஒரு தீர்மானம் எடுக்கும்போது, இப்போ நம்முடைய தீர்மானங்கள்லாம் விட்டுருவோம். நீங்கள் தீர்மானங்கள் எடுங்க. நீங்கள் தீர்மானங்கள் எடுக்காவிட்டாலும் தேவன் உங்களுக்குள்ளே விருப்பங்களை கொடுத்து உங்களை தீர்மானங்கள் எடுக்க வைக்கிறவராக இருக்கிறார். ஸோ அவர் தாமே உங்களுக்குள் விருப்பங்களையும் செய்கைகளையும் உண்டு பண்ணுகிறார். ஸோ டெசிஷன்ஸை அவர் நம்ம வாழ்க்கையில் எடுக்க வைக்கிறவராக இருக்கிறார். நம்முடைய அந்த டெசிஷன் மேக்கிங் என்ன செய்தான்? இந்த உபதேசத்தை அலங்கரிக்கிறது அப்படின்னு பேதுரு சொல்கிறார். வேலைக்காரரே, உங்கள் எஜமானங்களுக்கு கீழ்ப்படியுங்கள். நீங்கள் கீழ்ப்படுகிறதுனாலே நீங்கள் இந்த உபதேசத்தை அலங்கரிக்கிறீர்கள்ன்றார். கிரேஸை டெக்கரேட் பண்ணுறது. அல்லேலூயா சொல்லுங்க. ஆமாம், கிரேஸ்னால எப்படி வேணாலும் வாழலாம் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம்னு அவன் நினைக்கிறான். எப்படி? கிரேஸ்னால எப்படி வேணாலும் இருக்கலாம்னு நம்ம நினைக்கிறோம்னு அவங்க நினைக்கிறாங்க. ஆனால் நீங்கள் டெசிஷன் எடுத்து லைஃப்பை டிசிப்ளின் பண்ண ஆரம்பிக்கும்போது நீங்கள் இந்த டீச்சிங்கை, இந்த உபதேசத்தை அலங்கரிக்கிறீர்கள். அவன் அங்கேருந்து பார்க்கும்போது கிரேஸ் பரவாயில்லையா, அதுக்கப்புறம் அவன் லைஃப் இப்போ சூப்பராக தான் போயிட்டுருக்கு, இப்போ தான் நீங்கள் டெக்கரேட் பண்ணுறீங்க. ஸோ என் அன்புக்குரியவர்களே, கிருபை இன்றைக்கி இன்றைக்கு ராவாக வேறு மாதிரி ப்ரெசென்ட் பண்ணப்படுறதுனால கிருபையை பார்த்தாலே நிறைய பேர் மிரள்றாங்க. ஃப்ரேம் இல்லாத ஃபோட்டோவை கொடுக்குறாங்க. நான் சொல்கிறேன், என் ஃபோட்டோவை ஃப்ரேம் போட்டு கொடு, டெக்கரேட் பண்ணி கொடு. பார்க்குறவனுக்கு இந்த கிருபைக்குள்ளே வரணும் அப்படின்ற ஆசை அவனுக்குள்ளே என்ன செய்யட்டும்? வரட்டும். நீ 8 மணிக்கு எந்திரிச்சாலும் 5 மணிக்கு எந்திரிச்சாலும் பரலோகத்துக்கு போகிறீங்கன்ற வேறு விஷயம். ஆனால் 8 மணிக்கு எந்திரிச்சுக்கிட்டு நீ 5 மணிக்கு எந்திரிக்கணும்னு ஒரு டெசிஷன் எடுத்து நீ வாழ ஆரம்பிக்கும் போது இப்போ கிருபையை நீ டெக்கரேட் பண்ணுற. பார்க்குறவனுக்கு அது அட்ராக்ட் பண்ணுது.
அந்த கிருபையினுடைய வாழ்க்கையில் பலவித மாற்றங்களை கொண்டு வரும்போது, எப்படி ஐஸ்வர்யத்தை கொண்டு வரும்போது, ஆரோக்கியத்தை கொண்டு வரும்போது, பலத்தை கொண்டு வரும்போது, ஞானத்தை கொடுக்கும்போது, இது எப்படி மற்றவர்களை அதெல்லாம் வந்து இழுக்கிறதோ, அப்படி குணநலன்களில் மாற்றங்களை கொண்டு வரும்போதும் அந்த கிருபை என்ன செய்கிறது? மற்றவர்களை கவர்ந்து இழுக்கிறது. இங்கே எத்தனை பேர் கவர்ந்து இழுக்கணும்னு விரும்புகிறீங்க? ஹல்லேலூயா. மற்றவர்களை கவர்ந்து இழுப்பது. நம்மை குறித்து குற்றம் சொல்ல விரும்புகிறவர்கள் வாய்ப்பில்லாமல் போய் வெட்கப்படத்தக்கதாக. ஆமென். எல்லாவற்றையும் அனுபவிக்க எனக்கு அதிகாரம் உண்டு, ஆனால் ஒன்றுக்கும் நான் அடிமைப்பட மாட்டேன். நீ எதையுமே அனுபவிக்க கூடாதுன்ற, ஆனால் எல்லாத்துக்குமே நீ அடிமையா இருக்க. கையத்தட்டு. நீ என்ன பேசுறன்றதான் வேற விஷயம், நீ எதுக்கு அடிமையா இருக்கிறன்றதான் முக்கியம். ஆமென் சொல்லுவோம். ஆமாம், பேச்செல்லாம் பயங்கர பேச்சு தான். இந்த லாவில் இருக்கவங்க பேசுகிற மாதிரி எவனும் பேச முடியாது. ஆமாம், லைஃப்பில் தான் என்ன இருக்காது? ஒன்றும் இருக்காது. ஆமாம், என் அன்புக்குரியவர்களே, அப்போ வந்து நல்லா பாருங்கள், வந்து இந்த லைஃப் ஸ்டைலு அவனை அட்ராக்ட் பண்ணணும். அதுதான் உங்கள் லைஃப்பில் நீங்கள் எடுக்கிற டெசிஷன்ஸில் மிஸ் ஆகுறதுனால ஒன்றும் தப்பே கிடையாது. ஆமாம், எப்போவுமே பாசிட்டிவ் சைட்லேயே இருங்க. ஆமாம், ஒரு வாரம் தான் டெய்லி காலையில் 5 மணிக்கு ஜெபிக்கணும்னு நீங்கள் நினைக்கும்போது, நான் பாருங்க திடீர்னு வாக் பண்ணணும்னு நினைப்பேன். டக்குன்னு எந்திரிச்சு என்ன செய்வேன்? சரி 5 கிலோமீட்டர் 6 கிலோமீட்டர் ட்ரெட்மில்லரில் நடப்பேன். அடுத்து ஒரு நாள் நடப்பேன், அடுத்து ஒரு நாள் நடப்பேன், 3 நாள் நடப்பேன், 4 நாள் நடக்க மாட்டேன். அப்படியே போயிடும். அவர் ஒரு 2-3 வாரம் அப்புறம் எந்திரிச்சு நடப்பேன். நான் இதை தோல்வியாக நினச்சதே இல்லை. ஏன் தெரியுமா? நான் ஒட்டுமொத்தமாக நடக்காமல் இருந்திருந்தேன்னா என்னுடைய சரீர ஆரோக்கியம் எப்படி ஆயிருந்திருக்குன்றது வேறு விஷயம். ஆனால் ஒவ்வொரு முறையும் ஏதோ ஒன்று கூடுகட்ட நினைக்கும் போது நான் போய் கூட்டை கலைச்சி விட்றேன். கைத்தட்டுங்க ஒருத்தவருக்கு. மறுபடியும் அது கூடுகட்ட நினைக்கும் போது நான் கூட்டை கலைச்சி விட்றேன். அட்லீஸ்ட் இப்படி நீங்கள் வீக்லி ட்வைஸ் செய்கிறது கூட அது பயனுள்ளதுன்னு நான் சொல்கிறேன். ஆமாம், தூங்கிட்டு இருக்க செல்களை வந்து என்ன செய்கிறீங்க? எழுப்பி விடுறீங்க. ஆமாம், அதனால் எப்போ பாசிட்டிவ் சைடு டெசிஷன் எடுக்கும்போது எத்தனை நாள் ஜெபிக்கலன்னு பார்க்காதீங்க, எத்தனை நாள் ஜெபிச்சோன்னு பாருங்கள். தேவன் அப்படி தான் பார்க்குறாரு. ஸோ டெசிஷன்ஸ் எடுங்க. பழைய ஏற்பாடு குற்றம் சுமத்துகிறது, புதிய ஏற்பாடு என்கரேஜ் பண்ணுது நம்மளை. அதே மாதிரி ஜெபம் பண்ணணும்னு முடிவெடுங்க. ஜெபம் பண்ணும்போது இவ்வளோ நேரம் ஜெபிக்கலாம்னு நினைக்கலாம், தப்பு இல்லை. ஒரு நாள் இவ்வளோ நேரம் ஜெபிக்கணும்னு நீங்கள் நினச்சிருக்க அந்த நினைப்பே உங்கள் மேலே பாரமாக மாறும். இவ்வளோ நேரமா அப்படின்னு நினைக்கும்போது சரி நேரத்தை குறைச்சிக்கோமே அப்படின்னு நினைங்க. கொஞ்ச நேரத்தில் அப்படி ஜெபம் பண்ணுற ஒரு ஆசை வரும். ஜிம்முக்கு போகிறீங்க, டெய்லி 1.5 மணி நேரம் உழைக்கணும்னு முடிவு எடுத்து 1.5 மணி நேரம் உழைச்சிக்கிட்டு இருக்கீங்க. திடீர்னு நாள் போமா வேணாமான்னு யோசிக்கிறீங்கன்னா 1.5 மணி நேரம் உழைக்கணும்னு அதை வந்து அண்டர்ஸ்டுட்டு, அதை வந்து அப்படியே பின்னாடி மறைஞ்சிருக்கும், உங்களுக்கு தெரியாது. ஜிம்முன்னொன்னா தான் டயர்டாகும். ஆனால் ஜிம்மு டயர்டாகலை, 1.5 மணி நேரம் தான் டயர்டாகுது. உடனே 1 நிமிஷம் இப்போ போய் ஒரு 10 நிமிஷம் மட்டும் பண்ணிட்டு வருவோம்னு நினைங்க, டக்குன்னு ஜிம்மு இன்ட்ரெஸ்ட் ஆகி போயிடும். ஸோ ஆங்காங்கு உங்களை நீங்கள் ஃப்ளெக்சிபிளாக மாற்றிக்காங்க, தப்பு கிடையாது. ஆனால் டெசிஷன் எடுங்க. அடுத்த நாள் மறுபடியும் நீங்கள் கோர்ட்டுக்குள்ளே என்ன செஞ்சிருவீங்க? வந்துடுவீங்க. ஸோ டெசிஷன்ஸ் உங்கள் சரீரத்தை குறித்து, உங்கள் ஆரோக்கியத்தை குறித்து, உங்கள் தூக்க நேரத்தை குறித்து, உங்கள் சாப்பாட்டு நேரத்தை குறித்து எல்லாத்துமே டெசிஷன் எடுங்க. புது வருஷத்துக்கு நுழைஞ்சிருக்கிறீங்க. டெசிஷன் மேக்கிங் இட் டெக்கரேட்ஸ் யுவர் லைஃப். ஆமாம், உங்கள் சரீரத்தை அடுத்த 6 மாதத்துக்குள்ளே நான் வந்து என்னன்னா, ஆமாம் 6 பேக் ஆயிடணும் அப்படின்னு நினைங்க. அட்லீஸ்ட் ஸ்கூல் பேக்காக வச்சு ஆகாமல் இருக்கலாம் இல்லையா? அதுதான் சொல்ல வரேன். 6 பேக் நினச்சனால தான் ஒரு 2 பேக்ஸ்க்காச்சும் என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம், ஸ்கூல் பேக் ஆகாமல் இருந்துக்கிட்டு இருக்கு. ஸோ டேக்கிங் டெசிஷன் உங்கள் ஹெல்த்தை குறித்து. வாக் பண்ணுறதுக்கு வயதானவர்கள் நடக்க வேண்டும் என்று சில முடிவுகளை என்ன செய்யுங்கள்? எடுங்கள். 6 நாள் நடக்க வேண்டும் என்று முடிவெடுத்தால் 2 நாள் நடப்பீங்க. பார்த்தீங்களா? அது உங்கள் சரீரத்தை ஆரோக்கியமாக்கும். கரங்களை தட்டி கர்த்தருக்கு நன்றி சொல்லுவோம். கிறிஸ்துவ வாழ்க்கை சோம்பி கிடக்கிற வாழ்க்கை அல்ல. வேதத்தை திரும்ப ஃபுல்லாக படிக்கணும், முடிவெடுங்க. வாழ்க்கை என்பது ஆசையும் விருப்பங்களும் இணைந்தது தான். நல் விஷயத்தில் வைராக்கியம் பாராட்டுவது நல்லது. ஒன்றுமே வேலை செய்யாது இருக்கிற சரீரம் 1 கிலோமீட்டர் நடந்தாலே உயிரோடு எந்திரிக்குது. நடக்கணும்னு பிளான் பண்ணுங்க. ஆமாம், மெர்ஜ் பண்ணுங்க. உங்கள் வாக்கிங்கையும் உங்கள் ப்ரேயரையும் கலந்துருங்க. அப்போ ப்ரேயரை கட் பண்ணணும்னு நினச்சாலும் வாக்கிங் போய் இன்ட்ரெஸ்ட் இருக்கனால ப்ரேயரை வந்துடும். இல்லை வாக்கிங்கை கட் பண்ணணும்னு நினைப்பீங்க பாருங்கள், ஜெபிச்சாகணுமே அப்படின்னு வாக்கிங் வந்துடும். ஸோ இது ரெண்டையும் இணைச்சி அந்த வாக்கிங் டைமை ப்ரேயர் டைமாக மாற்றுங்க. இல்லை வீட்டு வேலை பார்க்குற ஒரு டைமை வந்து எதை தவிர்க்க முடியாதோ அதோடு இணையுங்கள். டேக் டெசிஷன்ஸ். அது உங்கள் வாழ்க்கையை அழகாக்கிவிடும். உணவுப் பொருட்களில் டெசிஷன் எடுங்க. ஆமாம்,
இன்னிலேருந்து எக்ஸ்ட்ரா 1/4 கிலோ கறி அப்படி இல்லை. வந்து எவ்வளவு அவர்கள் தங்களுடைய சரீரத்துக்காக முயற்சி எடுக்கிறார்கள். சினிமா நடிகர்கள் பாருங்கள், அவன் இந்த சரீரத்தை ஆலயம்ன்றது அவன் 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 தாங்க மெயின்டைன் பண்ணுறான். இந்த கிறிஸ்தவ பைபிள்களை பார்த்தா அப்படி தான் சொல்ல வேண்டியிருக்கு. இல்லை, நான் யோசித்தேன், சொல்லி அவசரப்பட்டுலாம் அந்த வார்த்தை இல்லை. ஏன்னா இந்த வெக்காபுலரிலாம் நான் சொல்லாத வெக்காபுலரி. இவங்க மட்டும்தான் உடம்பை கேர் பண்ணுறதே கிடையாது. 40 நாள் உபவாசம் போட்டு 41 நாள் பிரியாணி திங்கிறது. ஒரு மாதிரி உள்ளே இருக்க அந்த என்சைம்ஸ், அந்த செல்ஸ் எல்லாம் அப்படியே கன்ஃபியூஸ் ஆகுது. என்னடா அவன் சோறே போட மாட்டேன்றான், அப்புறம் 5 மணிக்கு உட்காந்து சட்டியாக திங்கிறான். அது வந்து என்ன முடிவு இருக்குன்னு தெரியல. காரணம் ஒரு முடிவே, ஒரு ஒரு டிசிஷன்ஸ் லைஃப்பில் வந்து தீர்மானம் ஒன்றே கிடையாது. என் அன்புக்குரியவர்களே, தயவுசெய்து உங்கள் சரீரம் ஆலயமாக இருக்கிறது. சரீரம் ஆலயம், தேவன் உள்ள வந்து வாசம் செய்கிறாரு. அப்போ உங்கள் சரீரம் என்கிற இந்த ஆலயத்தை இடிச்சிட்டா தேவனுக்கு கோவில் இல்லை. அதை புரிஞ்சுக்காங்க. உங்கள் சரீரத்தை நீங்கள் மெயின்டைன் பண்ண வேண்டும். என்ன சொல்ல வரேன்னா, பசங்களை அப்படியே ட்ரெயின் பண்ணணும். பெரியவங்கள சொல்கிறேன், 50-60 வயசுக்கு மேலே இருக்காங்க, தயவுசெய்து வாக் பண்ணுங்கள். வாக் பண்ண நான் சொல்ல, வெளியில் இருக்கிற 10 கிலோமீட்டர் நடந்தால் என்ன கிடைக்குமோ, நீங்கள் கடவுளோட செல்ல பிள்ளைகள்னால நீங்கள் 2 கிலோமீட்டர் நடந்தாலே அந்த அளவு உங்களுக்கு ஆமாம் கேலரிஸ்லாம் பேர்ன் ஆகும். ஆமாம், ஏன்னா ஜபத்தோடு நடந்துக்கிட்டு இருக்கீங்க. வர்றதுக்குள்ளே ஆவியும் அனலாயிரும், பாடி ஹீட் ஆயிரும். நல்லது. தயவுசெய்து அதாவது இன்றைக்கி வாக்கிங் போகலாம், இன்றைக்கி நான் ஜபிக்கலை அப்படின்ற லெவலுக்கு வரணும். ரெண்டையும் நீங்கள் சேர்த்துடணும். எடுங்கள், நல்ல முடிவுகள் எடுங்கள். நம்முடைய சபை ஆரோக்கியமான சபை என்று பேர் பெறட்டும். சிக்னஸ் ஃப்ரீ ஜோன். நம்ம எல்லாரும் சிக்னஸ் ஃப்ரீ ஜோனுக்குள்ளே இருக்கிறோம். சிக்னஸ் ஃப்ரீ ஜோனுக்குள்ளே இருக்கோம். ஆகவே நமக்கு வியாதிகள் வராது. வியாதி உள்ளவர் உள்ளே நுழையும்போது சுகமடையும். நீங்கள் அமர்ந்திருக்கிற நேரத்தில் உங்கள் சரீரம் புதுப்பிக்கப்பட்டு கொண்டே இருக்கிறது. உங்களுடைய செல்கள் புதுப்பிக்கப்படுகிறது. கர்த்தருடைய பிரசன்னம், அவருடைய வல்லமை நம்மை சுகமாக்கி கொண்டே இருக்கிறது. ஒவ்வொரு நிமிடம் நீங்கள் இளமைக்குள் கடந்து வந்து கொண்டே இருக்கிறீர்கள். முதுமைன்றது ஒவ்வொரு செகண்ட் ஒரு மனுஷன் என்ன செஞ்சுக்கிட்டே இருக்கிறான், முதுமைக்குள்ள வந்துக்கிட்டே இருக்கிறான். அது மாதிரி நீங்கள் அப்படியே ரிவர்ஸில் வந்துக்கிட்டே இருக்கிறீங்க. சொல்லுங்கள் வாயத்தை, அந்த இயேசு நாமத்தினால் ஆமென் ஆமென் ஆமென். எனக்குள்ளே இருக்கிற எல்லா செல்களும் இயேசு நாமத்தில் மறுபடியும் புதுப்பிக்கப்படுகிறது. எல்லாமே அடைந்து கொண்டு இருக்கிறது. இது உங்கள் ஆரோக்கியம் சம்பந்தப்பட்டது, இது உங்கள் உயிர் சம்பந்தப்பட்டது. இது இன்னும் நீங்கள் எத்தனை காலத்திற்கு இந்த உலகத்திலே தேவனுக்கு ஆசீர்வாதமாக இருக்க போகிறீர்கள் என்பது சம்மந்தப்பட்டது. பட் இருந்தாலும் நான் பேசுவது காட்ஸ் டெசிஷன். இப்போ உங்கள்கிட்ட வந்து உங்கள் டெசிஷனை பற்றி பேசுகிறேன். இட் டெக்கரேட்ஸ் யுவர் லைஃப். எத்தனை தேவனுடைய ஊழியர்களை தேவன் பயன்படுத்த விரும்பியும் பயன்படுத்த முடியாதபடி அவர்கள் சரீர நிலைமை ஒத்துழைப்பு கொடுக்காததாக அனைவருடைய லைஃப் ஹிஸ்ட்ரியில் நான் படிச்சிருக்கேன். காரணம், அவங்க லைஃப்பில் வந்து சில டெசிஷன்ஸ்லாம் கரெக்டாக எடுக்காது. நீங்கள் தயவுசெய்து எடுக்கும்படி அழைக்கிறேன். அப்படி லைஃப் வந்து ஒரு டிசிப்ளின்டாக இல்லாட்டினா கூட உங்களுடைய ஃபெய்த்தில் நீங்கள் அந்த பேலன்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும். புரியுதா உங்களுக்கு? சாப்பிடக்கூடாது. சாப்பிட்டுட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், தப்பு கிடையாது. அதை கண்டுக்கிறாம விடாமல் அந்த சாப்பிட்டதை நீங்கள் ஃபெய்த்தில் பேலன்ஸ் பண்ணணும். ஃபெய்த்துன்றது எப்பவுமே பேலன்சிங். படிக்கல் டக்கு நீங்கள் பேலன்ஸிங் என்ன வரணும், சாவுக்கு ஏதோ யாதொன்று குடித்தாலும் சாப்பிட்டாலும் அது என்ன சேதப்படுத்தாது அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அது அந்த அந்த உங்கள் ஹெல்த் கான்சியஸாக இருக்கணும். நான் சொல்ல வரேன், நான் ஹெல்த் கான்சியஸ் இஸ் இம்பார்ட்டன்ட் திங். ஒன்று கனியில் இருக்கணும், செல்ஃப் கண்ட்ரோல்ன்ற கனி. அது டெவலப் ஆகிட்டே வரும். எங்கேயும் மிஸ் ஆகும்போது விசுவாசம்ன்ற வரத்துக்குள்ளே நீங்கள் என்ன செய்யணும், வரணும். இவைகள் உங்களுடைய நன்மைக்காய் கொடுக்கப்பட்டிருக்கிறது. உங்கள் சரீரத்தை பாருங்கள், உங்கள் சரீரத்தோடு பேசுங்கள், உங்கள் சரீரத்தை ஆசீர்வதியுங்கள், உங்கள் சரீரத்தை சுகமாக்குங்கள். நீங்கள் சுகப்படுத்த வேண்டிய முதல் சரீரம் உங்களுடைய சரீரம். கரங்களை தட்டி கர்த்தருக்கு நன்றி சொல்லுவோம். ஆமென் ஆமென். நீங்கள் ஆசீர்வதிக்க வேண்டிய முதல் நபர் நீங்கள். உங்களை நீங்கள் நேசிக்காவிட்டால் நீங்கள் மற்றவர்களை நேசிக்க முடியாது. ஆகையால் தான் தேவன் சொன்னார், உன்னில் நீ அன்பு கூறுவது போல மற்றொரு இடத்துல அன்பு கூறுனார். வந்து உங்களில் நீ அன்பு கூறணும். அப்போ முதலாக நம்ம வீட்டுக்குன்னு செலவழிக்க ஆரம்பிக்கும் போது தான் இப்போ மற்றவங்களுக்கு செலவழிக்கணுன்ற ஒரு எண்ணம் நமக்குள்ள என்ன செய்யுது, வருது. இதுக்கு முன்னாடி வேறு பேச்சுலர்ஸை மட்டும் பார்த்துட்டு அப்படியே நான் பேச்சுலர் பார்த்தோம். இப்போ ஃபேமிலிக்குள்ளே என்ட்ரானோ பாருங்கள், ஃபேமிலிக்குள்ளே என்ட்ராகிறோம். ஒரு மனுஷன் தன்னை நேசிக்கணும். தன்னை நேசிக்காதவன் மற்றவர்களை நேசிக்க தெரியாது. அதான் மேட்ரு.
நீங்கள் 5 மணிக்கு சாப்பிட்ற ஆளுங்க, ஆஃபீஸில் ரொம்ப பிஸியாக வேலை பார்த்துக்கிட்டீங்க, 8th இருக்கால் சாப்பிட்டாரன்னு கேட்பீங்களா? நீங்கள் கேட்க மாட்டீங்க. ஏன்னா நீங்களே சாப்பிடலை. சாப்பாட்டை நீங்களே மறக்கும்போது இன்னொருத்தர் சாப்பிட்டானா எப்படி கேட்பீங்க? ஆனால் நீங்கள் டிஃபன் பாக்ஸ் ஓப்பன் பண்ணும்போது 8th சாப்பிட்டானான்னு கேட்குறீங்க. ஸோ முதலாவது உங்களை நேசிக்க கற்றுக்கொள்ளுங்கள். ஆமேன்னு சொல்லுவோம். முடிவுகள் எடுங்கள், தீர்மானங்கள் எடுங்கள். வீட்டுக்குள்ளே கூட சின்ன எக்ஸசைஸ் பண்ணுங்கள். டிவி பார்க்குறத வந்து அதிகபட்சமாக, சில வீட்டில் டிவி 24 மணி நேரம் ஓடிட்டுருக்கு. அதெல்லாம் அது ஒரு ரொம்ப மோசமான ஒரு பழக்கம். அது அடிமைத்தனம். பிசாசு வந்து அந்த குடும்பத்துக்கு அடிமைத்தனத்தை கொடுத்துட்டான்ற மாதிரி எப்போ பார்த்தாலும் டிவி ஓடக்கூடாது. அதெல்லாம் நல்ல குடும்பத்துக்கு அழகு கிடையாது. டிவி பார்க்கலாம், ஆமாம். டிவி வந்து எப்போவுமே வந்து நம்மளை பார்த்துக்கிட்டு இருக்கிற மாதிரி இருக்கக்கூடாது. அதனால் வந்து போடுங்க, ஆஃப் பண்ணுங்க. அதுக்கு ஆன் ஆஃப் சுவிட்சுன்னு இருக்குது, அது யாரும் பயன்படுத்துகிறதே இல்லை. அப்படியே போட்டு விட்டுட்டு ஃபேன் ஆஃப் பண்ணுற மாதிரி ஆஃப் பண்ணிட்டு போயிடுறாங்க. அப்புறம் போட்டு எப்போ பார்த்தாலும் ஓடிட்டு இருக்கக்கூடாது. டிவி ஸ்டேஷனில் கூட ஓடுதான்னு செக் பண்ணுறது பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க. அவங்க கூட ஒரு சிஸ்டத்தை ஆஃப் பண்ணி இன்னொன்று ஆன் பண்ணுறாங்க. ஸோ தயவுசெய்து அதெல்லாம் வந்து கண்ட்ரோல் பண்ணுங்கள். வீட்டில் வந்து எந்த சத்தம் இல்லாத சில கொஞ்சம் நேரம் இருக்கட்டும். அப்போ தேவன் உங்கள் கூட பேசுவார். எப்போவுமே ஏதாச்சும் ஒரு சத்தம் கேட்டுக்கிட்டே இருந்தால் தேவன் எப்படி உங்கள்கிட்ட பேசுவார்? முன்னாடி மாதிரி என்கிட்ட பேசுகிறதே இல்லை, நீ தான் முன்னாடி மாதிரி கேட்குறதே இல்லை. அவர் எப்போவுமே பேசிட்டு தான் இருக்கிறாரு. நம்ம தான் பிஸியாக இருக்கிறோம். என் அன்புக்குரியவர்களே, ஸோ எதற்கும் அடிமைப்படாதிருங்கள். ஆமாம். காஃபி சாப்பிட்ற நிப்பாட்டு பாருங்கள், அதுக்கு பதில் வேறு ஏதாச்சும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த மாதிரி பல விஷயங்கள். ஸோ இந்த டெசிஷன்ஸ் எல்லாம் உங்கள் லைஃப் அழகுபடுத்தும். நீங்கள் நைட்டு போங்க, ஆண்டவரே தேவ பிரசனங்கள் நிரம்பி இருக்கிறது. ஆவியானவர் தான் உங்கள்கிட்ட பேசுகிறாரு, வேறு ஒன்றும் கிடையாது. கர்த்தர் தான் உங்கள்கிட்ட பேசுகிறாரு. இப்போ பேசிகிட்டு இருக்கேன், கர்த்தர் தான். உங்களுக்குள்ளே ஒரு விருப்பம், ஒரு நல்ல ஒரு நோட்டு போடுங்க. மற்றவர்களுக்காக ஜெபிக்கும் போது யாருக்கெல்லாம் ஜெபிக்கிறேன்னு நோட்டில் எழுதுங்க. நான் நிறைய டெசிஷன் இன்றைக்கி எடுத்தேன். விசிட்டிங்கை பற்றி எடுத்தோம், ப்ரேயரை பற்றி எடுத்தோம். ப்ரேயர் பண்ணும்போது எத்தனை நோட்டில் எழுதணும், அந்த வருஷம் முடியும் போது எத்தனை ஜெபங்களுக்கு நம்ம கனி கொடுத்துருக்குறோம். டிசிப்ளின் லைஃபு கர்த்தர் உங்களுக்கு உதவி செய்வார். நீங்கள் எல்லோரும், நாம் எல்லோரும் தீர்மானங்களுக்குள் கடந்து வரும்போது நம்முடைய வாழ்க்கை அலங்கரிக்கப்பட்டதாய் இருக்கும். எனக்கு தெரிஞ்ச ஒரு கிரேஸ் ப்ரீச்சர் தெரியும். அவர் ப்ரேயர்ன்ற ஒரு ஏரியாவே அவர் ஃபோக்கஸ் பண்ணவே மாட்டார். ஆனால் அவரோட நான் தங்கியிருந்திருக்கிறேன். காலையில் 4:30 மணிக்கு எந்திரிச்சிடறாரு, அலாம் வைக்காமல். அவர் சொல்கிறார், 20 வருஷமாக எந்திரிச்சிக்கிட்டு இருக்கேன், 25 வருஷமான்றார். 4:30க்கு எந்திரிப்பார், 5க்கு ரெடி ஆவார், 5:30க்கு வாக்கிங் 1/2 மணி நேரம் ஜெபிப்பார். அடுத்து வாக்கிங்கோட ப்ரேயர் 5:30 to 6:30. 7 மணிக்குள்ளே எக்ஸசைஸ்லாம் முடிச்சுட்டு வந்துடுவார். சென்னைனா மெரினா போவார் வீக்லி ஒன்ஸு. மதுரைக்கு வந்தாலுமே வாக்கிங் ஏரியா பார்த்து விசாரித்து இங்கே எங்கே கிரவுண்ட் இருக்குன்னு கேட்டு போயிடுவார். என்ன சொல்ல வரேன் பார்த்தீங்களா? இதெல்லாம் இட் அட்ராக்ட்ஸ். நமக்கு தெரிஞ்சு கிருபனா 8:30 மணி வரைக்கும் அப்படி கிடையாது, அவன் கிடையாது. கிரேஸ் இதுதான் நம்முடைய லைஃப் ஸ்டைல். டெசிஷன் மேக்கிங் நிறைய எடுங்க, வாலிப பிள்ளைகள் எடுங்க, முடிவு எடுங்க. உங்களுக்கு எது விருப்பமோ அதை செய்யுங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமென். இது உங்களுக்கு நான் கட்டளையாய் சொல்லாமல், இது உங்களுக்கு யோசனையாய் சொல்லுகிறேன். ஓகே. பழைய ஏற்பாட்டில் தேவன் டெசிஷன் எடுத்து, த பவர் ஆஃப் காட்ஸ் டெசிஷன். மனிதர்கள் முடிவெடுக்கிறார்கள், சில நேரம் தவறுகிறார்கள், பல நேரம் தவறுகிறார்கள், சில நேரம் ஜெயிக்கிறார்கள். புதிய ஏற்பாட்டில் நீங்கள் எடுக்கிற டெசிஷனுடைய பின்புலமே வேறு, அதை பற்றி நான் பேசலை. பொதுவாக மனிதர்கள் முடிவுகள் எடுக்கும்போது தவறு. ஆனால் தேவன் ஒரு முடிவு எடுப்பார் என்றால் அதை அப்படியே செஞ்சு முடிச்சுறாரு. பழைய ஏற்பாட்டில் கூட பார்க்குறோம், தேவன் ஒவ்வொரு தேசத்தின் மீது சில முடிவுகளை எடுக்கிறார். சில நேரம் நன்மையான முடிவுகள், தீமையான முடிவுகள் என்று பலவிதமான முடிவுகள் அங்கே வருகிறது. அவைகளை அப்படியே நிறைவேற்றப்படுகிறது. ஒரு சில விஷயங்களை நம்ம வாசிக்க நான் விரும்புகிறேன். சங்கீதம் 2:7 வாசித்து இதனுடைய கீவேர்டு, இன்றைக்கி பேசுகிறதுடைய கீவேர்டு அதை வச்சுட்டு அப்படி நம்ம தொடர்ந்து போவோம். ஆமேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமேன். தீர்மானத்தின் விவரம் சொல்லுவேன். தீர்மானத்தின் விவரம் சொல்லுவேன். இங்கே பாருங்கள், தேவன் சொல்கிறாரு, நான் எடுத்திருக்க தீர்மானத்தோட விவரத்தை சொல்கிறேன். இன்றைக்கி செய்தி என்னென்னா, தேவன் எடுக்கிற தீர்மானத்தோட விவரம் என்ன அப்படின்னா, கடவுள் ஒரு தீர்மானம் எடுத்தார்னா அதை என்ன செஞ்சிடார்? கட்டாயம் நிறைவேற்றி விடுகிறார். தீர்மானத்தின் விவரம் எங்கெல்லாம் அவர் தீர்மானத்தை பற்றி எடுத்திருக்காருன்னு உங்கள்கிட்ட பேச விரும்புகிறேன். ஏசாயா 23:9.
23:9. சர்வ சிங்காரத்தின் மேன்மையை குலைக்கவும் பூமியின் கனவான்கள் யாவரையும் கனஈனப்படுத்தவும் சேனைகளின் கர்த்தரே இதை யோசித்தும் தீர்மானித்தார். பாருங்க, சேனைகளின் கர்த்தர் இதை யோசித்தார், இதை தீர்மானித்தார். இந்த வார்த்தையை கேட்கும்போது தீர்மானம்ன்ற வார்த்தைக்கு ஒரு வெயிட்டு தெரியுது பார்த்தீங்களா? அவர் யோசிச்சாராம், அவர் தீர்மானிச்சிட்டாராம். என்ன தீர்மானிச்சாராம்? வாசிங்க. சர்வ சிங்காரத்தின் மேன்மையை, சர்வ சிங்காரத்தின் மேன்மையை குலைக்கவும் குலைக்கவும் பூமியின் கனவான்கள் யாவரையும், பூமியின் கனவான்கள் யாவரையும் கனஈனப்படுத்தவும் கனவீனப்படுத்தவும் சேனைகளின் கர்த்தரே தீர்மானம் பண்ணினார். அம்புட்டு பேரும் காலி பண்ணணும்டா அப்படின்னு தீர்மானம் எடுத்தாராம். இந்த வசனம் அப்படி தான் சொல்லுது. அதுக்கு யார் காரணம், பின்னணியில் யார் காரணமாக இருந்தது, இவருக்கு முன்பாகவே இவங்க செஞ்ச சேட்டை எப்படி, அதெல்லாம் அடுத்த விஷயம். ஆனால் தேவன் ஒரு தீர்மானம் எடுத்துட்டார். என்னென்னா, இந்த மாதிரி இட் இஸ் அ நெகட்டிவ் மிரக்கல் அப்படின்வாங்க, எதிர்மறையான அற்புதங்கள். நான் சிலர் தேவன் அப்படிலாம் செய்கிறதில்லை அப்படின்னு பேசுவாங்க. அதை குறித்து ஆராய்ச்சிகள் நடந்துக்கிட்டு இருக்கு. அது கன்ஃபார்ம் ஆன பிறகு தேவன் செய்கிறாரு இல்லைன்னு அவங்களுக்கு புரிஞ்சுக்கிட்டா தான் அதை நம்ம பேச முடியும், புரியாமல் பேச முடியாது. ஆனால் இந்த வசனம் என்ன சொல்லுதுன்னா, தேவன் இவர்களை கனவீனப்படுத்த வேண்டும் என்று தீர்மானம் எடுத்தார் என்று வேதம் தெளிவாய் சொல்லுகிறது. நீங்கள் எந்த எதிர்மறையான வசனத்தையும் வாசிக்கலாம், தப்பே கிடையாது. ஆனால் நேர்மறையான பார்வை உங்களுக்குள் இருக்கும் வரைக்கும் கைத்தருங்க ஒருத்தவருக்கு, அவ்வளோதான். நேர்மறையான பார்வை, நேர்மறையான ஆவி உங்களுக்குள் இருக்கும் வரைக்கும் எந்த எதிர்மறையான வசனத்திற்குள்ளும் ஒரு நேர்மறையான விஷயத்தை நீங்கள் தெரிந்து கொள்ளுவீர்கள். கரங்களை தட்டி கத்தண்டி சொல்லுவோம். ஆமாம், போரடிக்கிற மாட்டை வாய்க்கட்டாயாக அப்படின்னு கர்த்தர் எழுதினாரு. இவன் பாருங்க, கடவுளோட அன்புலே இருந்தனால அவன் அந்த வசனத்தை எடுத்து கோட் பண்ணி பவுல் சொல்றாரு, போரடிக்கிற மாட்டை வாய்க்கட்டாயான் இருக்கு. மாட்டுக்காண்டியா எழுதியிருப்பாரு. மாட்டுக்கே இவ்வளோ கவலையாக இருந்தாருன்னா, நான் வேலை பார்க்குறேன், ஊழியம் பார்க்குறேன், ஏன் மேலே அவர் கவலையாக இருக்க மாட்டாரா? அங்கே நிற்கிறான். எந்த வசனத்தை எடுக்கிறோம் என்பது முக்கியம் அல்ல, எவ்விதமான மனநிலையில் இருக்கிறோம் என்பது முக்கியம். ஹல்லேலூயா. தேவனுடைய அன்பு அதில் தெரியுதான்றதை இப்போ நான் பேச வரேன். தேவன் ஒரு குரூப்பை கனவீனப்படுத்தணும்னு திட்டமிட்டாராம், தீர்மானம் பண்ணாராம். அப்படி நடந்துச்சு. பழைய ஏற்பாட்டில் பல தேசங்கள் மீது அழிவுகளுக்கு பெர்மிட் பண்ணுறதுக்கு தேவன் தீர்மானம் எடுத்தாராம். ஒரு இடத்துல இருக்கு, பாபிலோன கையில் நான் ஒப்பு கொடுத்தேன், வாங்க சார் இந்த தான் இருக்கா சார் அப்படின்ன மாதிரி. எனக்கு பழைய ஏற்பாட்டில் அவர் எப்படி இருந்தார்ன்ற பற்றி எனக்கு பெரிய அளவு கவலை கிடையாது. ஏன்னா நான் புதிய ஏற்பாட்டிலாம் இருக்கிறேன். ஆனால் எனக்கு ஒன்று தெரியும், தேவன் அன்பாகவே தான் இருக்கிறார்ன்றது. இப்போ நான் எடுக்கிற மெசேஜ் என்னென்னா, த பவர் ஆஃப் காட்ஸ் டெசிஷன். தேவன் ஒரு முடிவு எடுத்தா எப்படி கரெக்டாக செய்கிறாரு அப்படி. அது முடிவு எடுத்தாராம், அதே மாதிரி நடந்துச்சான். 10ஆம் அதிகாரம் 23 வசனத்தை வாசிப்போம். 10:23. ஏசாயா. சேனைகளின் கர்த்தராகிய ஆண்டவர், சேனைகளின் கர்த்தராகிய ஆண்டவர் தேசத்துக்குள் எங்கும் தீர்மானிக்கப்பட்ட அழிவை வர செய்வார். தீர்மானிக்கப்பட்ட அழிவை, இதுதான் திரும்ப ஒரு நெகட்டிவான வசனம். ஒரு அழிவை தீர்மானிச்சாராம். அது என்ன செஞ்சிருச்சு? தேசத்துக்குள்ளே வந்துருச்சு. தீர்மானம்னு என்ன தெரியுமா? மனசுக்குள்ளே எடுக்கிற முடிவு, டெசிஷன். ஆமாம், நான் கலெக்டர் ஆவேன், நான் முதலமைச்சர் ஆவேன் அப்படின்றது தீர்மானம் கிடையாது. முதலமைச்சராக இருக்கிற ஒருத்தன் வீடு கட்டி கொடுப்பேன், அது தீர்மானம். கையில் பவர் இருக்குது, எல்லாம் இருக்குது, முடிவெடுப்பது. இப்போ தேவன் பாருங்க, நோவா காலத்தில் ஒரு வெள்ளத்தை வரப்பண்ணினேன் வசனம் அப்படி தான் சொல்லுது. அப்போ காட் had taken decision, ஒரு தீர்மானத்தை எடுத்து வைத்திருந்தார். இங்கே பாருங்க, இந்த இடத்துல ராஜாக்களுக்கு அவர்களுக்கு என்ன செய்வேன்னா, அவர்கள் கனவீனப்படுத்துவேன் என்று தீர்மானம் எடுத்தார். இங்கே தேசத்தின் மீது அழிவை கொண்டு வருவேன் என்று தீர்மானம் எடுத்தார். அடுத்து 10:22 வாசிப்போம். ஏசாயா. இஸ்ரவேலே, உன் ஜனங்கள் சமுத்திரத்தின் மணலத்தனையாய் இருந்தாலும் அவர்களில் மீதியாய் இருப்பவர்கள் மாத்திரம் திரும்புவார்கள். தீர்மானிக்கப்பட்ட அழிவு நிறைந்த நீதியோட புரண்டு வரும். தீர்மானிக்கப்பட்ட அழிவுன்றார். தேவன் ஒரு அழிவை தீர்மானிச்சிட்டாராம். என் கேள்வி, அவர் ஒரு அழிவை தீர்மானிச்சிட்டார்னா அதை யாராவது ஒருவரால் தடுக்க முடியுமா? முடியாது.
என் கை நீட்டப்பட்டிருக்கிறது, யார் அதை திருப்புவான் கேட்கிறார். பழைய ஏற்பாட்டில் பல இடங்களிலே அவர் இப்படி நான் தீர்மானிச்சேன் அப்படின்னு எழுதியிருக்கிறார். செப்பனியா 2:8. செப்பனியா 2:8 சீக்கிரம். மோவாப் செய்த நிந்தனையையும் அம்மோன் புத்திரர் என் ஜனத்தை நிந்தித்து அவர்கள் எல்லையை கடந்து பெருமை பாராட்டி சொன்ன தூஷணங்களையும் கேட்டேன். ஆகையால் மோவாப் சோதோமை போலும் அம்மோன் புத்திரரின் தேசம் கொமராவை போலுமாகி காஞ்சொரி படரும் இடமும் உப்பு பள்ளமும் நித்திய பாலுமாயிருக்கும். என் ஜனத்தில் மீந்தவர்கள் அவர்களை கொள்ளையிட்டு என் ஜாதியில் மீதியானவர்கள் அவர்களை சுதந்தரித்துக் கொள்வார்கள் என்பதை என் ஜீவனை கொண்டு சொல்கிறேன் என்று இஸ்ரவேலின் தேவனாகிய சேனைகளின் கர்த்தர் உரைக்கிறார். ஓ, இந்த இடத்துல ஒரு அழிவை பற்றி தேவன் பேசுகிறாரு. இதில் தீர்மானம் வார்த்தை எங்கே வருது? 2:8. ஸோ பல இடங்களிலே தேவன் ஒரு அன்சேஞ்சிங் ஒரு டிக்ரி, ஒரு ஆர்டரை, ஒரு தீர்மானத்தை பண்ணுறார். எல்லாத்தையும் பண்ணிவிட்டு கடைசியாக சொல்கிறாரு, ஆதியாமலேருந்து பல இடங்களில் இந்த மாதிரி தீர்மானம் நடந்திருக்கு. கடைசி சகரியால் ஒருத்தன்ட்ட கேட்குறாரு, ஏன்பா நான் அந்த தீர்மானம்னு எடுத்தேன் பார்த்தியா, அப்படி நான் தீர்மானம் எடுத்து அழிவு வரும்னு சொல்லி எங்கேயாச்சும் வராமல் இருந்திருக்கா அப்படின்னு கேட்குறாரு அவனை பார்த்து. எது கேட்குறாருன்னா, நான் தீர்மானம் எடுத்துட்டேன்னா யாராலையும் அதை மாற்ற முடியாது என்பதை சகரியாவுக்கு சொல்லும்படிக்கு அந்த விஷயத்தை பேசுகிறார். சகரியா 1:6 வாசிப்போம். தேவனுடைய தீர்மானத்தை பற்றி பேசிட்டு இருக்கிறோம். இராமர் போனாலும் தீர்க்கதரிசிகளாகிய என் ஊழியக்காரருக்கு நான் கட்டளையிட்ட என் வார்த்தைகளும் என் தீர்மானங்களும் உங்கள் பிதாக்களிடத்தில் பலிக்கலையா? இவர் என்ன சொல்றாரு? பழைய ஏற்பாடு முடிகிற நேரத்தில் சொல்றாரு, தம்பி பழைய ஏற்பாடு முடிய போகுது, ஏகப்பட்ட தீர்மானங்கள், எதிர்மறையான தீர்மானங்கள் இந்த ஜனங்கள் மீதும் தேசத்தின் மீது நான் நினைத்தேன், அவைகளை கொண்டு வந்தேன், அவைகள் எல்லாம் உங்கள் பிதாக்கள் மீது பலித்ததா இல்லையா? அது பலிக்காம இருக்கா, இல்லை பலிக்காம இருந்ததா, பலிக்காமல் இருக்க முடிந்ததா? நான் என்ன நினைச்சேன் அது நடந்துச்சா இல்லையா? பழைய ஏற்பாட்டிலே அந்த தீர்மானங்கள் நிறைவேறியது. இப்போ அப்படியே என்ட்ராயிஸ் எங்கே வரீங்க? கைத்தட்டுங்க ஒருத்தவருக்கு. தீர்மானம்னா என்னன்னு அங்கே பார்த்துக்க, என்ன மாதிரி தீர்மானம் எடுக்கிறேன்றத இங்கே பார்த்துக்க, கையை தட்டு, அப்படி வந்துட்டு போயிருங்க. ஆமென். தீர்மானம் எவ்வளவு பவர்ஃபுல்லானதுன்றத நீங்கள் பழைய ஏற்பாட்டில் பார்க்கணும். தேவன் அழிவு வரும்னார்னா உலகத்தை அழிப்பேன்னு சொன்னா கூட யோசிக்க மாட்டாராம். ஒரு வாத்தியார், ஒரு கிளாஸ் டீச்சரு வீட்டு பாடம் செய்யாத எவன்டா அப்படின்போது ஒரே ஒருத்தர் எந்திரிச்சான்னா அவனை வெளுன்னு வெளுத்துருவார். அவ்வளோ பேர் செஞ்சுருக்காங்க, நீ உனக்கு மட்டும் என்னடா அப்படின்னு. ஒரு 5 பேர் எந்திரிச்சான்னு வச்சுக்காங்களேன், ஏன்டா உங்களுக்கு மட்டும் என்னடான்னு கூப்பிட்டு கொஞ்சம் மீடியமாக அடிப்பார். கிளாஸே எந்திரிச்சிட்டாங்க. நீங்கள் நிறையா பேர் வாத்தியார் இருக்கீங்க, என்ன செய்வீங்க? அடிக்கணும்னு முடிவு எடுத்தால் அன்றைக்கி நைட்டு ஆமாம் உங்களுக்கு தைலம் தேய்ச்சி விடுற மாதிரி ஆகி போயிடும். இப்போ ஒரு முடிவுக்கு வரீங்க, இவ்வளோ பேர் மொத்தமாக எந்திரிச்சிட்டாங்கடா, ஒழுங்கு எல்லோரும் உட்காரு, நாளைக்கு செஞ்சுட்டு வந்துரு. ஆனால் தேவன் அப்படி கிடையாது. எவன்டா பாவம் செஞ்சா நோவா காலத்துக்கு கேட்டால் உலகத்தில் 50 பேர் எந்திரிச்சாங்களாம், 50 பேர் அழிச்சிருந்தேன். ஐயா நம்பர் ஆஃப் பர்சன் கூட இருக்கிறாங்க, அதை பற்றி நம்மளுக்கு கவலை கிடையாது. தீர்மானத்தின் விவரம் சொல்கிறேன் கேட்டுக்காரு. திஸ் இஸ் வாட் காட்ஸ் டிக்ரி அண்ட் டெசிஷன். நான் எதிர்மறையான ஒரு வியூவில் இந்த வசனத்தை நான் பேச வரல. நான் என்ன சொல்ல வரேன்னா, தேவன் ஒரு முடிவெடுத்து விட்டால் அவர் செய்ய நினைத்தது தடைபடாது என்பதை பழைய ஏற்பாட்டில் ஏராளமான இடங்கள்ல அவர் காட்டுறாரு. தீர்மானம்னா அவர் லெவல்ல அது மிகப்பெரிய வார்த்தை. அவர் தீர்மானித்ததை வேறொருவன் மாற்ற முடியாது என்பதை நாம் அழிவுகளில் இருந்து பார்த்துக் கொள்கிறோம். இப்போ புதிய ஏற்பாட்டில் தேவன் நம்மை குறித்து வேறு சில தீர்மானங்கள் எடுத்து வச்சிருக்கிறார். எப்போவுமே நெகட்டிவ் சைடில் பார்த்தா தான் ஒரு வேர்டோட பவரே தெரியுது. பாசிட்டிவாகவே நீங்கள் பார்க்குறதுனால பவர் தெரியல. நெகட்டிவில் தீர்மானம், நான் தேசத்தின் அழிவை கொண்டு வரும்படி தீர்மானம் பண்ணினேன். ஒன்றுமே கிடையாது. ஒருத்தர் திடீர்னு மதுரை 10 நாள் அழிய போது தேவன் தீர்மானிச்சிட்டான்னு சொல்லிட்டா மக்கள் என்ன செஞ்சுறாங்க? அப்படியே நம்புகிறாங்க.
புறஜாதி கூட லைட்டாக நம்புவான், இவங்க சாமியை கொண்டு போடக்கூடாதா, என்னடா பண்ணுறாங்கன்னு. உடனே மக்கள் என்ன செய்கிறாங்க, ஜெபிக்க ஆரம்பிக்கிறாங்க. ஆனால் இப்போ இன்னொரு பாஸ்ட் வந்து, சரி அந்த மேட்டரை விட்டுருவோம். திடீர்னு ஒருத்தர் வந்து கர்த்தர் உன்னை சிஎம் ஆக்குவதற்காக உன்னை அடுத்து சிஎம் உன்னை தான் ஆக்க போகிறாரு தீர்மானம் பண்ணிட்டாருன்னு சொன்னால், ஏன்னா மனித மூளை மனித எண்ணம் பாசிட்டிவாக மட்டும் என்ன செய்ய மாட்டேன்னு ஏற்றுக்க மாட்டேன். அழிப்பேன்னு சொன்னப்போ விழுந்து விழுந்து ஜெபிச்சவன் ஒரு 10 தடவை ஜெபிச்சிருப்பான், இதில் ஒரு 5 தடவை கூட அப்படி ஆண்டவரேன்னு ஜெபிச்சிருக்க மாட்டான். ஏனென்றால் தேவன் நெகட்டிவாக ஒரு தீர்மானம் எடுத்தானா நம்புறவன் பாசிட்டிவாக ஒரு தீர்மானம் மேலே எடுத்தார்னா அதை யாராலும் மாற்ற முடியாது என்பதை இந்த இரவு வேளையில் உன் இருதயத்தில் ஆழமாய் பதிக்கும்படி நான் விரும்புகிறேன். கேட்கிறார் சகரியாட்ட, எத்தனை தீர்மானம் எடுத்தேன், அந்த தீர்மானத்தெலாம் ஏதாச்சும் ஒன்று பழிக்காம போச்சா, பழிச்சிச்சு இல்லையா? அப்படித்தான் நீ வர்றவங்க வாழ்க்கையில் நான் சில தீர்மானங்கள் எடுத்திருக்கிறேன். அந்த தீர்மானங்கள் ஒரு நாளும் பலிக்காமல் போக போகிறதே கிடையாது.